வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறை கிடைக்க ஆசை தான். ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க மாமியார் கிட்ட நிஜமாவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க மாமியார் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி எல்லாத்துக்குமே திட்டிகிட்டே இருக்காங்க. எங்கள் மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணி கூட பேச முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. என்னதான் ரோஹிணி வந்து மனோஜ்க்கு வந்து பொய் சொல்லியிருந்தாலும் துரோகம் பண்ணியிருந்தாலும் மனோஜ் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு ரோஹிணி கூட பேச முடியும். ஏன்னா வந்து ரோஹிணி வந்து மனோஜ்க்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்தது, அவர் பேரில் வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து சொல்லியிருக்கிறது, இதெல்லாமே வந்து இன்றைக்கி தான் மனோஜ்க்கு தெரிய வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நினச்சி நம்ம மனோஜ் வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்காச்சா, ஏன் ரோஹிணி வந்து இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோஹிணி போய் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மா வந்து ஐயோ அப்போ ஸ்ருதியாச்சும் உண்மையான ஒரு பணக்காரி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஸ்ருதி வந்து நிஜமாக பணக்காரங்களாம், அவங்கள பற்றி தெரியாதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காதலர் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், அவர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட வந்து இல்லை இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், நம்ம இன்னும் கொஞ்சம் பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்தை பற்றி பேசும்போது இவங்க வந்து கல்யாணம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து இல்லை நான் வேணால் வந்து வீட்டில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்லிகிட்டு இருக்காங்க.